வறுமையான அந்த பூமியில வளமையாய் வாழ்வீர்கள். யோசேப்பு சொல்றான், உங்களுக்கு கோசேன் வேணுமா? பாருங்க, கோசேனை அவனுக்கு தர்ற அந்த சீசனை நீங்க பார்த்தீங்கன்னா ஊரே பஞ்சமா இருக்கு, உலகமே பஞ்சத்தில் இருக்குது. எகிப்து தேசத்தில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் பஞ்சம் இருக்குது. எகிப்து தேசத்தில் யோசேப்பு இருந்ததுனால எகிப்து எதுக்கு தப்பிடுச்சு? பஞ்சத்துக்கு தப்பிடுச்சு. இப்போ நீங்கள் பாருங்களேன், பஞ்சமான ஒரு நேரம். ஆனால் யோசேப்பு சொல்கிறான், என் அருகில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சம் இல்லை. ஆமே, நான் சொல்லட்டுமா? presence break poverties. வறுமையை உடைக்கிற வல்லமை அவருடைய பிரசன்னத்தில் இருக்கு. சார், கடவுளோட நெருங்கி நான் வாழ்ந்து ஏழையா இருக்குன்னு ஒருத்தன் சொல்லவே முடியாது சார். எனக்கு அவங்க வாழ்க்கை மேலெல்லாம் ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. நான் பைபிள் எடுத்து படித்த வரைக்கும் கடவுளோட நெருக்கமாக வாழ்ந்த எல்லாரும் சாதாரணமாக இல்லை, ஊர்லேயே பெரிய பணக்காரனாக இருந்திருக்கிறாங்க. ஆபிரகாம், அவன் ஊரில் யார் பணக்காரன்? ஆபிரகாம் தான் பணக்காரன். நீர் எங்கள் மத்தியில் மகா பிரபுவாக இருக்கிறீர், சீமானா இருக்கிறீர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவன் உயர்வா இருக்கிறான். ஆனால் வாட் இஸ் ஏப்ரஹாம்ஸ் லைஃப்? ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்க. அங்கே பைபிள் சொல்லுகிறது, ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதன் என்று எண்ணப்பட்டான். ஃப்ரெண்ட்ஷிப் gives finance. ஆமென். தெய்வீக நட்புன்றது சும்மா கிடையாது. கடவுளுக்கு நண்பனா இருந்தவன் அந்த ஊர்ல பணக்காரனா இருந்தான். பைபிள் சொல்லுகிறது, ஜேம்ஸ் 2:23, அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். எல்லாம் சொல்லுங்க, ஆபிரகாம் was a friend of God. Amen. And he was called the friend of God. எல்லாம் சொல்லுங்க, friend of God. நாங்க இது எப்படி இருக்கு? ஆபிரகாம் கடவுள் நிக்கிறாங்க, தோல்ல கையை போட்டு நண்பேண்டா அப்படின்ற. Amen. Amen. நான் சொல்றேன், have a friendship with God. உங்க கடவுள் எப்படிப்பட்ட ஒரு கடவுளே கிடையாது. நீங்க நட்பு கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு கடவுளாக அவர். ஆமென். எல்லாம் புரிஞ்சுன்னா நீங்க அவரோட பேசுவீங்க, அவரோட உட்காருவீங்க, அவருடைய ஆவியினால் நிரப்பப்படுவீங்க, அவருடைய சத்தத்தை கேட்பீங்க. வேற என்னங்க உங்களுக்கு வேணும்? கடவுளுடைய அருளும் பலனும் உங்க மேல இருந்ததுன்னா அந்த பூமியில, ஆமென், வறுமையான அந்த பூமியில, ஆமென், லட்சியமா வறுமையான அந்த பூமியில வளமையாய் வாழ்வீர்கள். ஆமென், ஆமென்.